இயற்கையோடு இணைந்து வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பருவதமலை தமிழன். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ரேஷன் கல்லில் இருக்கிற பாமாயிலை பற்றி நிறைய விவாதம் போயிட்டே தான் இருக்குது. அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பாமாயில் எண்ணெய் சாப்பிட்றது மூலமாக உடம்புல என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, அதுக்கான என்ன சொல்யூஷன் இருக்குது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதய பாதிப்பு. இதயத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுன்னு கேட்குறீங்களா? இந்த பாமாயில் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நிறைவுற்ற கொழுப்பு, அதாவது கொழுப்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது. கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல இந்த பாமாயில் எண்ணெய் சாப்பிட்றது மூலமாக கெட்ட கொழுப்பு சத்து அதிகரிக்குது. இதன் மூலமாக உடம்புல நம்மளுக்கு பல்வேறு பிரச்சனை ஏற்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்த நாளத்தில் அடைப்பை ஏற்படுத்தி காலப்போக்கில் இதய நோய் வர்றதுக்கு, மாரடைப்பு வர்றதுக்கு இதே ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்தது ரெண்டாவது பிரச்சனை, பாமாயில் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மற்ற எண்ணெயை விட பாமாயில் எண்ணெயில் அடர்த்தி அதிகமாகுது. அதை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்றதன் மூலமாக பார்த்தீங்கன்னா செரிமான ஏற்படத்தில் தாமதம் ஏற்படுது. அடுத்ததாக வயிறு உப்பசமாக வருது, மந்தமாக நம்ம எங்கே போனாலும் மந்தமாக இருக்கிற ஃபீல் ஆகுறது, அது எல்லாம் பார்த்திங்கன்னா இதன் மூலம் அதிகரிக்குது. அடுத்தது மூணாவது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிப்பு. இந்த பாமாயில் எண்ணெயில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கலோரியும் நிறைவுற்ற கொழுப்பும் அதிகமாக இருக்கிறதால தொடர்ச்சியாக பாமாயில் உணவில் பயன்படுத்துறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா வேகமாக எடை கூடுது. இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சர்க்கரை நோய் பிரச்சனைக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக அமையுது. நான்காவதாக சுத்திகரிப்பு முறை. இந்த ரேஷன் கல்லில் போடுற பாமாயிலில் பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலையில் இதை சுத்திகரிக்கப்படுது. இந்த சுத்திகரிக்க செயல்பாட்டின் மூலமாக பார்த்தீங்கன்னா இயற்கையான சத்துக்கள் அதிகமாக நம்ம பாமாயில் இருக்கிற எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இயற்கை சத்து இந்த வெப்பப்படுத்துறது மூலமாக குறையுது. அதால் அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது அதில் இருக்கிற தேவையற்ற பொருட்கள் உருவாகி நம்ம உடம்புல அதிகப்படியான நோய்கள் வரத்துக்கு இதே ஒரு காரணமாக அமையுது. இந்த பாமாயில் எண்ணெயை எப்படிலாம் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாமாயில் எண்ணெயை மொத்தமாக நிறுத்திட முடியாது, ஏன்னா இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க. அதால் நான் இதையே எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கலப்பு எண்ணெய். நீங்கள் எப்பயுமே பாமாயில் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ஒரு நேரத்தில் கடலை எண்ணெய், ஒரு நேரத்தில் நல்லெண்ணெய், அதேமாரி ஒரு மாதமும் மாற்றி யூஸ் பண்ணின்னு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வர பிரச்சனை கொஞ்சம் குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுமுறை சூடுபடுத்தக்கூடியது. ஒரு முறை நீங்கள் அந்த பாமாயில் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு திருப்பணும் போட்டி வறுத்துட்டு அது வறுத்துட்டு திருப்பணும் அந்த எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணது மூலமாக ஏற்கனவே அது அதிகப்படியாக வெப்பமாகி அதில் ஏற்கனவே இருக்கிற சத்துலாம் போயிடுது. திருப்பணும் நீங்கள் சூடு பண்ணி யூஸ் பண்ணதால் அதில் அதிகப்படியான பிரச்சனை ஏற்பட்டு நம்ம உடம்புக்கு பல்வேறு பிரச்சனை ஏற்படுது. அதால் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயை திருப்பணும் பயன்படுத்தாதீங்க. சூடு பண்ணி அதை கீழே கூட ஊற்றிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமாயில் எண்ணெய் எப்பயுமே அளவாக யூஸ் பண்ணுங்க. இந்த பொரியல் செய்யும்போது, குழம்பு வைக்கும்போது அதிகமாக எண்ணெய் ஊற்றாதீங்க. எப்பயுமே கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி பயன்படுத்திங்க. இதை நீங்கள் அதிகமாக ஊற்றி பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்கள் உடம்புக்கு தான் ஏற்படும். அதால் பொரியல் செய்கிறீங்களா இல்லை சாம்பார் வைக்கிறீங்களா, எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க பாமாயிலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்தல். நீங்கள் சூடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் இஞ்சி இல்லைனா புளி போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வாடை இல்லைனா பிசு தன்மை கொஞ்சம் குறைஞ்சி எண்ணெய் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பாமாயில் எண்ணெய் ரொம்ப மலிவாக சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள் அதிகமாக பயன்படுத்தி தேவையில்லாத உங்கள் உடம்புக்கு பிரச்சனை ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கிறீங்க. அதால் இந்த எண்ணெயை நீங்கள் கம்மியாக பயன்படுத்துங்க. இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தால் பார்த்தீங்கன்னா இதய நோய் வரத்துக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் தேவையில்லாத உடம்பு பிரச்சனைலாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துடுறாங்க. அதால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எண்ணெய் அடிக்கடி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு கடலை எண்ணெய், ஒரு மாதத்துக்கு நல்லெண்ணெய், ஒரு மாதத்துக்கு பாமாயில் எண்ணெய்னு மாற்றி யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பாமாயில் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். மேலும் இது போல் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம பருவதமலை தமிழன் பக்கத்தை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.